வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு தேவைப்படுற முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். நானுமே இந்த எக்ஸாம் நேற்றுக்கு போய் எழுதிட்டு வந்திருந்தேன். இதில் எந்த மாதிரி கேட்குறாங்க, எந்த பேட்டர்னில் கேட்குறாங்க அப்படிங்கிறத வைத்து முக்கியமாக ஒரு 50 கொஸ்டின் வந்து தயாரித்திருக்கோம். அது கண்டிப்பாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போது வந்தே பாரத் கிடையாது, இது வந்தே மெட்ரோ அப்படிங்கிறது. ஓகேவா? இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, நமோ பாரத் விரைவு ரயில் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ரயில்களை ஆர்ஆர்டிஎஸ் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க, ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி கூட அழைக்கிறாங்க. இந்தியாவில் இப்போ என்ன வகையான ரயில்கள் எல்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்தே பாரத் ரயில்கள், இது அதிநவீன வசதி கொண்ட வேகமான ரயில். அடுத்தது நமோ பாரத் ரயில், இது பார்த்திங்கன்னா டெல்லியை பக்கத்தில் இருக்கிற நகரங்கள் கூட இணைக்கிற திட்டம். அடுத்தது வந்தே மெட்ரோ ரயில், நம்ம இப்போ பார்த்துருந்தோம்ல அதுதான். இது அருகில் இருக்கிற நகரங்களை இணைக்கிறதுக்கான ரயில் சேவை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை இருக்குது அப்படின்னா சென்னை கூட பக்கத்தில் இருக்கிற நகரங்கள் கூட சென்னை இணைக்கிற மாதிரிப்பட்ட ஒரு ரயில் சேவை தான் இது. அடுத்தது அம்ருத் பாரத் ரயில், இது பார்த்திங்கன்னா ஏசி வசதி இல்லாத வேகமான ரயில் சேவை. அடுத்தது அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஒரு 1275 ரயில் நிலையங்களை வந்து சீரமைப்பு பண்ணுறாங்க, அதுதான். அடுத்தது கவச் அப்படிங்கிற கருவி, இது ரயில்களில் விபத்து காப்பு கருவி. இது பாருங்கள், இது கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படின்னா, 2 ரயில்கள் எதிரெதிரில் வருது, 2லேயுமே இருக்கிற லோக்கோ பைலட்டுக்கு வந்து பிரேக்கு வந்து அமுத்தலை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த ரயில்கள் எதிரெதிரில் வருது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காகவே இது சென்ஸ் பண்ணி இந்த கவச் கருவி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பிரேக் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு கருவி தான் கவச் கருவி. அடுத்தது சைக்ளோன்ஸ், புயல்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தற்போது உருவான ஃபெஞ்சால் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஃபெஞ்சால் புயல் வங்காள விரிகுடாவில் உருவாயிருந்தது. இதற்கு சவுதி அரேபியா வந்து பேர் வைத்திருந்தாங்க. இதே மாதிரி இன்னும் சில புயல்கள் பற்றி பார்க்கலாம். டானா அப்படிங்கிற புயல் உருவாயிருந்தது, அதற்கு பேர் வைத்த நாடு கத்தார். அதோடைய பொருள் வந்து பெருந்தன்மை அப்படிங்கிறது தான். இது வங்கக்கடலில் தான் உருவாயிருந்தது. அதே மாதிரி அஸ்னா அப்படிங்கிற புயல் உருவாயிருந்தது, அதற்கு பேர் வைத்த நாடு பாகிஸ்தான். இது த ஒன் டு பி அக்னாலஜிஸ்ட் ஆர் பிரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது போற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். பொதுவாக நம்ம கடவுளை தான் அந்த மாதிரி சொல்லுவோம். இது அரபிக்கடலில் உருவாயிருந்தது. அடுத்தது ஆப்ரேஷன்ஸ் தொடர்பானது பார்க்கலாம். இது எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா செயல்படுத்திய நடவடிக்கை எது? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் சிந்தூர். இது பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பெஹல்காம் அப்படிங்கிற பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானில் இருக்கிற, அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிற தீவிரவாதிகளுடைய முகாம்களை சிலது வந்து நம்ம தாக்கி அழிச்சிருந்தோம். மொத்தமாக 9 முகாம்களை தாக்கி அழிச்சிருந்தோம். அதுக்காக நம்ம செயல்படுத்தின அந்த ஆப்ரேஷனுடைய பேர் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஆப்ரேஷன் பிரம்மா, இது வந்து இப்போது 2 நாட்களுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, மியான்மர் நிலநடுக்க பாதிப்பில் இந்தியா வழங்குகிற உதவி திட்டத்துடைய பேர் தான் ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் சத்பவ், இது பார்த்திங்கன்னா மியான்மர், லாவோஸ், வியட்நாம் இந்த நாடுகளில் எல்லாம் யாகி அப்படிங்கிற புயல் வந்து பாதித்திருந்தது. அப்போ நம்ம இந்தியா போய் உதவி பண்ணியிருந்தோம். அதற்கு நம்ம வைத்திருந்த பேர் தான் ஆப்ரேஷன் சத்பவ் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் இந்திராவதி, இது போன ஆண்டு செயல்படுத்தியிருந்தாங்க. ஹைட்டி நாட்டிலிருந்து டொமினியன் குடியரசு நாட்டிற்கு இந்தியர்களை அனுப்புகிற திட்டம். ஏன் அப்படின்னா, ஹைட்டி நாட்டில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுச்சு. அப்போ அங்கே இருக்கிற இந்தியர்களை பத்திரமாகவே பக்கத்தில் இருக்கிற டொமினியன் நாட்டுக்கு, அதாவது டொமினியன் குடியரசு நாட்டிற்கு அனுப்புகிற திட்டத்துடைய பேர் தான் ஆப்ரேஷன் இந்திராவதி அப்படிங்கிறது. ஆப்ரேஷன் அஜய், இது இஸ்ரேல் காசா போர் மூண்டதில் 2023 ஆண்டில். அப்போ இந்தியர்கள் அங்கேருந்து மீட்கிறதுக்கான திட்டம் தான் இது. அடுத்தது ஆப்ரேஷன் தோஸ்த், 2023 துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து இந்தியா பண்ண உதவியுடைய பேர் தான் ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் கருணா, இது பார்த்திங்கன்னா மோகா புயல் வந்து மியான்மரில் பாதித்திருந்தது. அப்போ நம்ம இந்தியா போய் உதவி பண்ணியிருந்தோம், அதுதான் ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்ரேஷன் காவேரி, சூடான் நாட்டில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுச்சு. அப்போது இந்தியர்களை அங்கேருந்து மீட்கிற திட்டம் தான் ஆப்ரேஷன் காவேரி. அடுத்தது ஆப்ரேஷன் கங்கா, இது 2022 ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்டுச்சுல்ல, அந்த டைமில் இந்தியர்களை மீட்கிற திட்டத்துடைய பேர் தான் ஆப்ரேஷன் கங்கா அப்படிங்கிறது. அப்புறம் ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ், இது 2022 ஆண்டு பிரிட்டனுடைய அரசியான 2ஆம் எலிசபெத் வந்து மரணமடைந்தாங்க. அவங்கள அடக்கம் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த நடைமுறை இப்போது சாதாரணமாக இல்லாமல் சில சிறப்புகள் எல்லாம் பண்ணி தான் அடக்கம் பண்ணுவாங்க. அந்த நடைமுறைக்கு அவங்க வைத்திருந்த பேர் ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது.
அடுத்தது ஆப்ரேஷன் தேவி சக்தி. இது பார்த்திங்கன்னா தாலிபான் கைப்பற்றின ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியர்களை மீட்கிற திட்டம் தான். ஏன்னா 2021 ஆண்டு ஆப்கானிஸ்தானை தாலிபான் அமைப்பு வந்து கைப்பற்றியிருந்தாங்க. அப்போ அங்கே இருக்க இந்தியர்களை மீட்கிற திட்டம் தான் ஆப்ரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது அவார்ட்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2022 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மிதுன் சக்கரவர்த்தி. நம்ம இந்தியாவில் சினிமாவில் வழங்கப்பட்ட மிக உயரிய விருது இந்த விருது தான். இது பொதுவாக ஒருத்தங்களுடைய வாழ்நாள் சாதனைக்காக வழங்குவாங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூட வழங்கியிருந்தாங்க. அவர் இவ்வளோ வருஷங்களாக சினிமாவுக்கு ஆற்றிய பங்குக்காக அதை வந்து வழங்கியிருந்தாங்க. இப்போ 2022 ஆண்டிற்கான தாதா சாஹேப் விருது வந்து இப்போ கடைசியாக கொடுத்தது. இவர் வந்து இந்தி மற்றும் வங்காள மொழி மூத்த நடிகர். அடுத்தது 2024 ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆர்பிட்டல். இது விண்வெளிக்கு செல்கிற வீரர்கள் குறித்த கதை இந்த நூலில் இருக்குது. இதை எழுதினவங்க சமந்தா ஹார்வே அப்படிங்கிறவங்க. ஓகே, அடுத்தது 59வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வினோத் குமார் சுக்லா. இப்போ இங்கிலீஷில் ஞான்பீட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. JNANPITH அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்படின்னா ஞானபீடம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படுற மிக உயரிய விருது இதுதான். இதை பார்த்திங்க அப்படின்னா சத்தீஸ்கரை சேர்ந்த ஹிந்தி எழுத்தாளருக்கு வழங்கியிருக்காங்க. இதில் 12 லட்ச ரூபாய் மதிப்பில் காசு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து சரஸ்வதி உருவத்திலான வெண்கல சிலுவை கொடுப்பாங்க. அப்புறம் பாராட்டு சான்றிதழ்லாம் வழங்குவாங்க. அடுத்தது தற்போது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரியூ த அப்போஸ்தல் எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இதே மாதிரி பிரதமர் மோடி ரீசெண்டாக பெற்ற உயரிய விருதுகள் பார்க்கலாம். த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது கயானா நாட்டுடைய மிக உயரிய விருது. அதை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தாங்க. டொமினிகா அவார்ட் ஆஃப் ஆனர், இது டொமினிகாவுடைய உயரிய விருது. அதை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தாங்க. கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைஜர், இது நைஜீரியாவுடைய உயரிய விருது. இதையுமே அவருக்கு வழங்கியிருந்தாங்க. அப்புறம் குவைத் நாட்டுடைய ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படிங்கிற விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது பூடானுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் டிராகன் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விருது. அதை இப்படி கூட சொல்லுவாங்க, ஆர்டர் ஆஃப் ட்ருக் கேல்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த விருது வந்து பூடான் நாடுடைய மிக உயரிய விருது. அதையுமே பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது 2024 ஃபிஜி நாட்டின் உயரிய விருதான கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் திரௌபதி முர்மு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஜி நாட்டுடைய மிக உயரிய விருது பிரதமர் மோடிக்கு 2023 ஆண்டு வழங்கியிருந்தாங்க. ஆனால் 2024 ஆண்டு யாருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திமோர் லெஸ்தே நாட்டுடைய மிக உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் த ஆர்டர் அப்படிங்கிற விருதை நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு வழங்கியிருந்தாங்க. அப்புறம் 2023 ஆண்டு ஆனரரி ஆர்டர் ஆஃப் த எல்லோ ஸ்டார் அப்படிங்கிற விருது, அது சுரினாம் நாட்டுடைய மிக உயரிய விருது. அதையுமே இவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் அப்படிங்கிற விருது பிரிட்டனுடைய உயரிய விருது. இது சுனில் பாரதி மிட்டல் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருந்தாங்க. இந்த பாரதி அப்படிங்கிற நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்துடைய சேர்மன் தான் இவர், அந்த நிறுவனத்துடைய நிறுவனர் தான் இவர். இவர் பார்த்தீங்கன்னா இந்த பாரதி அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் ஏர்டெல் நிறுவனம் இருக்குல்ல, அதுவே பாரதி நிறுவனத்துக்குள்ள தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்கான பாடப்புத்தகங்கள் இருக்குது. இது வந்து தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு கொரியன் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க. இங்கே ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இஸ்ரோ அமைப்பின் 11வது தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் வி நாராயணன். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்தது இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஞானேஷ்குமார். தலைமை தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் பார்த்திங்க அப்படின்னா அது ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர். அதே தேர்தல் ஆணையர்கள் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர், ஒருத்தர் சுக்பீர் சிங் சந்து, இன்னொருத்தர் வந்து விவேக் ஜோஷி. சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி. ஓகே. அடுத்தது உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பிஆர் கவாய். பிஆர் கவாயுடைய விரிவாக்கம் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிறது தான். இவர் இந்த ஆண்டு மே 14 பதவியேற்றார். இந்த ஆண்டு நவம்பர் 23 வரைக்கும் பதவியில் இருப்பார். அடுத்தது கான்ஃபரன்ஸ் சம்மந்தமாக எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சரி, இப்போ பார்க்கலாம். முதல் செயற்கை நுண்ணறிவு செயல்முறை உச்சி மாநாடு தற்போது எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஃப்ரான்ஸ். இதில் பாருங்கள்,
இந்த இங்கிலீஷில் இருக்குது பாருங்களேன், குளோபல் சமிட் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெற்றது, ஃப்ரான்ஸில் தான் நடைபெற்றது. இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து இதற்கு தலைமை தாங்கியிருந்தாங்க. நம்முடைய பிரதமர் மோடி அங்கே போயிருந்தார் இதற்காக. அடுத்தது, இந்தியாவின் முதல் வேவ்ஸ் மாநாடு தற்போது எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் மும்பையில் தான் இது நடைபெற்றது. வேவ்ஸுடைய விரிவாக்கம் வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சமிட் அப்படிங்கிறது தான். உலக ஒளி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு. இது மே 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. அடுத்தது, 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பேங்காக். இதோடைய கருப்பொருள் இந்த ஆண்டு என்னவா வச்சுருக்காங்க அப்படின்னா, பிம்ஸ்டெக் வளம், நெகிழ்வு மற்றும் வெளிப்படை அப்படிங்கிறது. பிம்ஸ்டெக் அப்படிங்கிற கூட்டமைப்பு வந்து வங்காள விரிகுடா இருக்குல்ல, பே ஆஃப் பெங்கால், அதை சுற்றி இருக்கிற நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இது. இப்போ வந்து பிரிட்டன் இதில் இருக்கா, அமெரிக்கா இதில் மெம்பராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அதெல்லாம் பே ஆஃப் பெங்காலை சுற்றி இல்லை, அதனால தான். அடுத்தது, 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இப்போ உச்சி மாநாடு அப்படின்னா சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 16th பிரிக்ஸ் சமிட் அப்படிங்கிறது. இப்போ பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டாலே அது கீழேயே நிறைய மீட்டிங் நடக்கும். விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் சமிட் அப்படிங்கிறது தான் எக்ஸாமில் முக்கியமாக கேட்பாங்க. இந்த ரஷ்யாவில் தான் நடைபெற்றது. ரஷ்யாவில் கசான் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. இந்த மீட்டிங்குடைய முடிவில், அதாவது இந்த சமிட்டுடைய முடிவில் கசான் பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்தது, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்த 10வது நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. இது பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். முதல்ல பிரிக்ஸ் அப்படிங்கிற பேர் இருக்குல்ல, இது பார்த்திங்க அப்படின்னா பீனா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா, அப்புறம் எஸ்னா சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த மாதிரி 5 நாடுகளுடைய கூட்டமைப்பு வந்து பிரிக்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப காலமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2024ஆவது ஆண்டு எகிப்து, எத்தியோப்பியா, அப்புறம் ஈரான், அப்புறம் வந்து UAE, இந்த 4 நாடுகளும் இணைந்திருந்தாங்க. அடுத்தது அப்போ பார்க்கும்போது 2024ஆவது ஆண்டில் மொத்தமாக 9 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. அப்புறம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 10வது நாடாக இந்தோனேஷியா சேர்ந்துருக்காங்க. அடுத்தது, SCO அமைப்பின் 24வது உச்சி மாநாடு 2024 எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கஜகஸ்தான். இப்போ SCO அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். அதோடைய 24வது உச்சி மாநாடு சமிட் அப்படிங்கிறது கஜகஸ்தானில் தான் நடைபெற்றது. இதில் 10வது நாடாக பெலாரஸ் நாடு வந்து இணைந்திருந்தாங்க. இது TNPSC எக்ஸாமில் கூட கேட்குறாங்க. என்னென்னா, இந்த ஒரு கூட்டமைப்பு இருக்குல்ல, அதில் 10வதாக அல்லது கடைசியாக இணைந்த நாடு எது, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஓகே. அடுத்தது, குவாட் உச்சி மாநாடு 2024 எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வில்மிங்டன். விம்பிள்டன் வேறு, ஆப்ஷன் ஏல பாருங்கள், விம்பிள்டன் அப்படிங்கிற கொடுத்துருக்கோம். இது இங்கிலாந்தில் இருக்குது, அது வேறு. இது வில்மிங்டன் அப்படிங்கிறது இது வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஓகேவா, இது வந்து இங்கிலாந்தில் இருக்குது இந்த விம்பிள்டன் அப்படிங்கிறது. இப்போ இது வந்து வில்மிங்டனில் தான் நடைபெற்றிருக்கு. ஓகே. குவாட் சமிட் இது வந்து அமெரிக்கா தலைமையில் தான் நடைபெற்றது. அமெரிக்காவில் டெலாவர் அப்படிங்கிற மாகாணத்தில் வில்மிங்டன் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் வில்மிங்டன் பிரகடனம் வந்து வெளியிடப்பட்டது, வில்மிங்டன் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது. அதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு இயக்கம் தொடங்கியிருந்தாங்க, குவாட் கேன்சர் முன்ஷூட் அப்படிங்கிறது. இது என்னென்னா, கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்காக இந்த இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இது இந்தோ பசிபிக் பகுதிகளில் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக இந்தியா $75 லட்சம் மதிப்புள்ள பரிசோதனை கருவிகள் அப்புறம் தடுப்பூசிகள்லாம் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போது இந்த மீட்டிங் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துங்க, அந்த நாடு தான் அந்த வருஷம் தலைமை தாங்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இப்போ 2024ஆவது ஆண்டு குவாடுடைய உச்சி மாநாடு அமெரிக்காவில் நடைபெறுது அப்படின்னா 2024ஆவது ஆண்டு குவாட் கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கிறது அமெரிக்கா தான், அந்த மாதிரி தான். ஓகேவா. இப்போது 2025ஆவது ஆண்டு இந்த குவாட் உச்சி மாநாடு புதுடெல்லியில் நடைபெறுது. அதனால் இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கிறது வந்து நம்ம இந்தியா தான். ஓகேவா. இந்த குவாட் கூட்டமைப்புக்கு 2025 தலைமை தாங்கிறது நம்ம இந்தியா தான். அடுத்தது, G20 அமைப்பின் 19வது உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரேசில். பிரேசிலில் பார்த்திங்க அப்படின்னா ரியோ டி ஜெனீரோ அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இந்தியா சார்பில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போ 2024ஆவது ஆண்டு G20 கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கினது பிரேசில். அதனால தான் அது பிரேசிலில் நடக்குது. ஓகேவா. பிரேசிலுடைய அதிபர் லூலா டா சில்வா அப்படிங்கிறவர். அதுக்கு முன்னாடி 18வது G20 மாநாடு நம்ம இந்தியா தான் தலைமை தாங்கியிருந்தோம். அதனால் 2023ஆவது ஆண்டு டெல்லியில் தான் அது நடைபெற்றது. ஓகேவா. அப்போ தான் ஆப்பிரிக்க ஒன்றியம், ஆப்பிரிக்கன் யூனியன் இருக்குல்ல, அது இந்த G20 கூட்டமைப்பில் இணைத்திருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 2025ஆவது ஆண்டு G20க்கு தலைமை தாங்கிறது தென்னாப்பிரிக்கா, அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா.
அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிஓபி 29 மாநாடு தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாகு. பாகு அப்படிங்கிற இடத்துல தான் இது நடந்தது. இது ஐநா சபையுடைய 29வது காலநிலை மாநாடு. இங்கிலீஷில் 29th யுனைடெட் நேஷன் கிளைமேட் சமிட் அப்படிங்கிறது. நிறைய எக்ஸாமில் இந்த சிஓபி பற்றி கேட்டிருக்காங்க. சிஓபியுடைய விரிவாக்கம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது தான். இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா அஜர்பைஜானுடைய தலைநகரான பாகு அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற்றது. இது வந்து போன ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு பருவநிலை மாறுபாடு கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல, இது ரொம்ப வேகமாக அடைந்துட்டுருக்கு. அப்போது இதை நம்ம எப்படி சமாளிக்கலாம், என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் இருக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து இணைந்து பண்ணுற ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாநாடு தான் இது. ஓகே, இந்த சிஓபி 1 அப்படிங்கிறது 1991 நடைபெற்றது. அது வந்து ஜெர்மனியுடைய பெர்லின் நகரில் நடைபெற்றது. அப்புறம் இப்போ 29 நடக்குது. அதுக்கு முன்னாடி 28வது துபாயில் நடைபெற்றது 2023ஆம் ஆண்டு. துபாய் அப்படிங்கிறது ஐக்கிய அரபு அமீரகம் இருக்குல்ல, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதோடைய ஒரு நகரம். அடுத்தது 10வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா. இது வந்து சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லலாம் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த முறை கூட அது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா அஸ்ஸாமுடைய ஐஐடி கவுஹாத்தியில் தான் இந்த போன ஆண்டு நடைபெற்றது. இதற்காக அவங்க வைத்திருந்த கருப்பொருள் இந்தியாவை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றுதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது எய்ம்ஸ். நம்ம இந்தியாவுக்கு எந்த ஆண்டு எந்த எய்ம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதனால் இது பாருங்கள், இது முக்கியம்தான். எந்த ஆண்டுக்குள் யானைக்கால் நோய் இல்லாத இந்தியா இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2027. யானைக்கால் நோய் இது வந்து எலிஃபென்டியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லிம்ஃபட்டிக் ஃபிலாரியாசிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு இலக்கு அடைகிறதுக்காக இலக்கு ஆண்டு என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டாங்க. அதை பார்க்கலாம். முதல்ல போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2047. அடுத்தது இந்தியாவுடைய பொருளாதாரம் 5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை அடையணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2027-28. அதே 7 ட்ரில்லியனாக அடையணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2030. அடுத்தது காச நோய் இருக்குல்ல, டிபி, டியூபர்குலோசிஸ், அது இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு இந்த ஆண்டு. ஓகேவா, இந்த ஆண்டு. அதே மாதிரி தமிழ்நாடுமே இந்த ஆண்டு 2025ஆவது ஆண்டில் தான் டிபி வந்து ஒழிச்சிடணும், இந்த ஆண்டுக்குள்ளாடி ஒழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது ஹெச்ஐவி மற்றும் எய்ட்ஸ், அதாவது ஹெச்ஐவி எய்ட்ஸ் ஒன்று தான், அது இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2030. தொழுநோய் லெப்ரசி இருக்குல்ல, அது இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2027. அடுத்தது இஸ்ரோ வந்து குப்பை இல்லாத விண்வெளி திட்டங்களை உருவாக்குறதுக்கான இலக்கு ஆண்டு 2030. அதே மாதிரி நம்ம இப்போ கவச் அப்படிங்கிற ஒரு கருவி பார்த்தோம்ல, அந்த கருவியை இந்தியாவில் இருக்கிற அனைத்து ரயில்களுக்கும் பொறுத்ததுக்கான இலக்காண்டு 2030. அடுத்தது சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவால் செல் இரத்த சோகை நோய், அதை ஒழிக்கிறதுக்கான இலக்காண்டு 2047. அடுத்தது தமிழ்நாடுடைய பொருளாதாரம். இது நமக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில். சும்மா பார்த்துங்க, 1 ட்ரில்லியன் ஜிடிபி நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2030. அடுத்தது குடிசை இல்லாத தமிழ்நாடு இலக்காண்டு 2030. ஓகே, அடுத்தது பாருங்கள், இந்தியா கார்பன் நிகர 0 இலக்கு. அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து எப்போலேருந்து கார்பன் வந்து வெளியே வராது, ஒருவேளை வெளியே வந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு சமமான அளவில் நம்மக்கிட்ட வந்து மரங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் நெட் ஜீரோ கார்பன் அப்படிங்கிறது. இதற்கான இலக்காண்டு 2070. இதுதான் ரொம்ப தள்ளி வச்சுருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது நக்சல் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறது 2026 மார்ச் 31. அடுத்தது 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி இலக்கு, இது 2030. இது வந்து எக்ஸாமில் கேட்டாங்க. அடுத்தது இந்தியா 30 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பொருளாதாரத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2047. அடுத்தது டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் டார்கெட் நம்ம இப்போ பார்த்துருந்தோம் 2025. அப்புறம் லெப்ரசி அதாவது தொழுநோய், இது வந்து 2027. அப்புறம் நம்ம இந்தியாவை வல்லரசாக்கணும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அதை தான் விக்ஷித் பாரத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதற்கான இலக்காண்டு 2047. அடுத்தது நம்ம இந்தியாவுக்காக தனியாக ஒரு விண்வெளி நிலையத்தையே அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு வந்து 2035. அதற்கு நம்ம வைத்திருக்க பேர், அதாவது நம்ம இந்தியாவுடைய விண்வெளி நிலையத்திற்கு நம்ம வைத்திருக்க பேர் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது நிலவில் முதல் இந்தியரை தரையிறக்கிறதுக்கான திட்டம் வந்து 2040க்குள்ளாடி செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இலக்காண்டு வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா
இப்போது ஸ்பேஸ் பற்றி பார்க்குறதுனால இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாம். எக்ஸ்போசேட் அப்படிங்கிற மிஷன், அது போன ஆண்டு இருக்குல்ல, 2024 ஆண்டு ஜனவரி 1 அனுப்பப்பட்ட ஒரு மிஷன். அது வந்து எக்ஸ்ரே ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனுப்பியிருந்தாங்க. அடுத்தது ஆதித்யா L1 அப்படிங்கிற மிஷன். இது பார்த்திங்க அப்படின்னா 2023 ஆண்டு செப்டம்பர் 2 இந்த மிஷனுக்காக இந்த ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்தியிருந்தாங்க. இது எப்போ அந்த இடத்த போய் சேர்ந்துச்சு அப்படின்னா 2024 ஆண்டு ஜனவரி 6 இது எந்த புள்ளியில் இருக்குது அப்படின்னா L1 புள்ளி அப்படிங்கிற புள்ளியில் தான் இருக்குது. L1 அப்படின்னா லெக்ராஞ்சி 1 அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது சந்திராயன் 3 திட்டம். இது பார்த்திங்கன்னா போன 2023 ஆண்டு ஜூலை 14 நம்ம விண்ணில் செலுத்தியிருந்தோம். அது வந்து ஆகஸ்ட் 23 போய் சேர்ந்தது. அடுத்தது சில இடங்களில் பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். போர்ட் பிளேயர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஸ்ரீ விஜயபுரம். போர்ட் பிளேயர் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, அதோடைய தலைநகர். அதோடைய பேரை ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சில பேர்கள் மாற்றிருக்காங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற அகமது நகரை அகல்யா நகர்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உத்தரப்பிரதேசத்துடைய அலகாபாத்தை தான் இப்போ பிரயாக்ராஜ்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பைசாபாத்து தான் இப்போ அயோத்தின்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் மகாராஷ்டிராவுடைய அவுரங்காபாத்து தான் சத்ரபதி சாம்பாஜி நகர்னு மாற்றிருக்காங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற உஸ்மானாபாத் வந்து தாராசிவ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் பரம்வீர் சக்ரா விருது பெற்ற நம்ம வீரர்கள் இருக்காங்கள்ல, அந்தமான் நிக்கோபாருடைய 21 தீவுகளுக்கு அவங்களுடைய பேரை வைத்திருக்காங்க. அடுத்தது அஸ்ஸாமுடைய கரீம்கஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்தை ஸ்ரீபூமி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ். ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப் என்ற ஹெல்த் கியூப் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இதில் பார்த்தீங்கன்னா 72 கியூப் வந்து இடம்பெற்றிருக்கும். இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு கியூப்லேயுமே ஒன்று இருக்கும். ஒன்றில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேம்ப் அமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும், இன்னொன்றில் வந்து மருந்து மாத்திரைகள் இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் தொடர்பானது எல்லாமே இருக்கும். இதை வைத்து ட்ரோன்லேயே நம்ம கொண்டு போயிடலாம். இதற்கு அப்படின்னா தொலைதூரம் மற்றும் மலைப்பாங்கான இடங்கள்லையுமே மருத்துவ சேவை வழங்குறதுக்காக தான் இது வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவுக்கு எந்த நாட்டிலிருந்து சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டன? இதற்கான ஆன்சர் A மற்றும் C, அதாவது நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்கா. இப்போ பாருங்கள், நமீபியா நாட்டிலிருந்தும் தென்னாப்பிரிக்கா நாட்டிலிருந்தும் நமக்கு வந்து சீட்டாஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்து அதை எங்கே வளர்த்தாங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் குனோ தேசிய பூங்காவில் தான் வளர்த்துட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போது இதை தவிர வேறு சில நாடுகள்லேருந்து கொண்டு வர மாதிரி பிளான் இருக்குது, ஆனால் இன்னும் கொண்டு வரல. இந்த 2 நாடுகள்லேருந்து மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். மணிப்பூரில் ஆர்டிகிள் 356 படி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றது. அதிக முறையாக மணிப்பூரில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து 11வது முறையாக நடைபெறுது. அடுத்தது சுதந்திரத்திற்கு பின் பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்த முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரகண்ட். யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்குல்ல, ஆர்டிகிள் 44, அது வந்து உத்தரகண்டில் நடைமுறைக்கு வந்திருக்கு. அடுத்தது இந்தியாவின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் எங்கே திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருவனந்தபுரம். டீப் வாட்டர் மல்டிபர்பஸ் சீபோர்ட், இது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் விழுஞ்சம் இன்டர்நேஷ்னல் டீப் வாட்டர் மல்டிபர்பஸ் சீபோர்ட் அப்படிங்கிறது தான் இது. அது வந்து திறந்திருக்காங்க. இது அமைத்தது அதானி போர்ட் அப்படிங்கிற நிறுவனமும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனமும் சேர்ந்து அமைத்திருக்காங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் வந்து இப்போது ரேகா குப்தா வந்து முதல்வராக பதவியேற்றாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது கரெக்டு தான். அவங்க பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி முதல் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அது கரெக்டு தான். 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி இருக்குல்ல, அவங்க வந்து 22 ஓட்டில் அதில் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது 22 ஓட்டு கிடையாது, 22 தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது கரெக்டு தான். அடுத்த 3வது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்குல்ல, அந்த காங்கிரஸ் கட்சி அவங்க போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்படி கிடையாது, இவங்க வந்து 0 தான் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சீட்டில் கூட இவங்க ஜெயிக்கலை. அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. அப்போ ஆன்சர் வந்து 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு போன ஆண்டுலேயே சில இடங்களில் தேர்தல் நடைபெற்றது, இந்த ஆண்டுலேயும் சில இடங்களில் தேர்தல் நடைபெற்றது. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். மகாராஷ்டிராவின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இவர் வந்து பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். ஏன்னா பிஜேபி தான் ஜெயித்தாங்க.
இரண்டாவதாக முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இரண்டாவதாக இருக்கிறது சிவசேனா, அவங்க 57 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. மூன்றாவதாக காங்கிரஸ் எவ்வளவு சீட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. புரியுது, இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் அவங்க எக்ஸாமில் இப்படி கேட்குறாங்களே, நம்ம என்ன பண்ண முடியும். அதனால் காங்கிரஸ் பற்றி ஏற்கனவே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமில் கூட கேட்டாங்க. ஏதோ ஒரு ஸ்டேட்ஸில் வந்து தேர்தல் நடந்தது, அதில் காங்கிரஸ் எவ்வளோ எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதுல அவங்க கொஞ்சம் மும்முரமாகவே இருந்தாங்க. அதனால் நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்தது, ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 14வது முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹேமந்த் சோரேன். இவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர். இப்போ பாருங்கள், இதில் கூட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்குல்ல, இவங்க 34 தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாங்க. பிஜேபி 21 தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாங்க. மூன்றாவது காங்கிரஸ் வந்து 16 தொகுதிகள் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஓகே. அடுத்தது, தற்போது ஜம்மு காஷ்மீரின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் உமர் அப்துல்லா. தற்போது ஜம்மு காஷ்மீரின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் உமர் அப்துல்லா. உமர் அப்துல்லா இது ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா, இந்த நமக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக பிரித்ததுக்கப்புறம் அதற்கு முதல் முறையாக எலெக்ஷன் நடந்தது. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலேயே இப்போதைக்கு 3 யூனியன் பிரதேசங்களில் மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது, சட்டப்பேரவை இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒன்று டெல்லி, இன்னொன்று புதுச்சேரி, இன்னொன்று ஜம்மு காஷ்மீர். அப்போ ஜம்மு காஷ்மீரில் யூனியன் பிரதேசமாக மாற்றினதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் ரிசல்ட் தான் இது. இதில் வந்து உமர் அப்துல்லா கட்சியான தேசிய மாநாடு கட்சி தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இரண்டாவதாக பாஜக வந்து 29 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் வந்து 6 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. தேசிய மாநாடு கட்சி இருக்குல்ல, அதை ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 42 இடங்கள் வந்து ஜெயிச்சிருந்தது. அடுத்தது, ஹரியானாலேயும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றது பாஜக கட்சி. அதில் வந்து நாயப் சிங் சைனி அப்படிங்கிறவர் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். இப்போ ஹரியானாவுடைய முதல்வர் வந்து நாயப் சிங் சைனி அப்படிங்கிறவர் தான். இதில் பாருங்கள், 48 சீட்டில் வந்து பாஜக ஜெயிச்சிருந்தாங்க, 37 சீட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க. அப்புறம் ஐஎன்எல்டி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து 2 சீட்டில் தான் ஜெயித்தாங்க. ஓகே. அடுத்தது, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உலகின் இளம் வயது செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டி குகேஷ். இப்போது உலகத்துடைய செஸ் சாம்பியன் யார் அப்படின்னா டி குகேஷ் தான். இவர் உலகத்துடைய 18வது செஸ் சாம்பியன். இவருக்கு 18 வயது தான் ஆகுது. அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே செஸ் சாம்பியன் பட்டம் வென்றவர் இவர் தான். இதற்கு முன்னாடி ரஷ்ய வீரரான கேரி காஸ்பரோவ் 22 வயதில் தான் இதை வென்றிருந்தார். இப்போ அதுக்கும் குறைவாக நம்ம இந்தியாவை சேர்ந்த குகேஷ் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. குகேஷ் வந்து நடப்பு உலக சாம்பியனான டிங் லிரனை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். இந்த போட்டி வந்து சிங்கப்பூரில் தான் நடைபெற்றது. ஏற்கனவே இந்தியாவில் விஸ்வநாதன் ஆனந்த் வந்து உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருப்பார். அவர் வென்றனால 2வது முறையாக ஒரு இந்தியர் வெல்றார் அப்படின்னா அது டி குகேஷ் தான். அடுத்தது, முக்கியமான ஒரு ரேங்கிங் இருக்குது, அதை பார்க்கலாம். 2023-24 இந்திய ஆயோக் அமைப்பின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது கேரளா மற்றும் உத்தரகாண்ட். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா புரியும், நிதி ஆயோக்குடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குல்ல, அதில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னா 2 மாநிலம், ஒன்று கேரளா, இன்னொன்று உத்தரகாண்ட். தமிழ்நாடு 2வது இடம் பிடித்திருந்தோம், கடைசி இடம் பிடித்தது பீகார். இப்போ நிதி ஆயோக் சம்மந்தமாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே முக்கியமாக கேட்குறாங்க. நிதி ஆயோக்கில் நிதியுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. இது நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது 2015வது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க இந்த ஒரு அமைப்பு. இது பிளானிங் கமிஷனுக்கு மாறுதலாக தான் உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது, இதோடைய எக்ஸ்-அஃபிஷியோ சேர்மன், அதாவது இதோடைய சேர்மன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதமர் தான். யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே இதோடைய தலைவராகிடுவாங்க. துணைத் தலைவராக இப்போ இருக்கிறவர் சுமன் பெரி அப்படிங்கிறவர். சிஇஓ, அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், தலைமை செயல் அதிகாரியாக இப்போ இருக்கிறவர் பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் ரீசெண்டாக சில இன்ஜினியரிங் மார்வல்ஸ் வந்து திறந்து வைத்திருந்தாங்க, அதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவுடைய நீளமான கேபிள் பாலம், இதோடைய பேர் சுதர்சன் சேது அப்படிங்கிறது, இது குஜராத்தில் அமைத்திருந்தாங்க. இந்தியாவுடைய மிக நீளமான கடல் பாலம், இதோடைய பேர் அடல் சேது அப்படிங்கிறது தான். சேது அப்படின்னா பாலம் அப்படின்னு தான் அர்த்தம் ஹிந்தியில். இதை மகாராஷ்டிராவில் அரபிக்கடல் மேலே அமைத்திருந்தாங்க. அடுத்தது, இந்தியாவுடைய நீளமான இருவழி சுரங்கப்பாதை, இதோடைய பேர் சேலா சுரங்கப்பாதை அப்படிங்கிறது. இது அருணாச்சல பிரதேசத்துலேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் இணைக்கிற மாதிரி திறந்துருந்தாங்க.
அடுத்தது இந்தியாவுடைய முதல் உயர்த்தப்பட்ட விரைவு சாலை எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்னு பார்க்கும்போது அது துவாரகா விரைவு சாலை. இது ஹரியானா மற்றும் டெல்லியை இணைக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி கடைசி 6 மாதத்திற்கான முக்கியமான வீடியோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்காக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்ற மாதிரி 3 வீடியோவாக போட்டிருக்கோம். இதிலேருந்து இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கூட டீட்டெயிலாக நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அந்த ஒரு லைக் மட்டும்தான் நமக்கு இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.